குமரே, இந்த ஜிம்பராசுரன் உன்னை யுத்தத்திற்கு அழைக்கிறார். ஹர ஹர மகாதேவா. மகாராஜா பரதரே, தங்கள் மகளுடனோ தங்களுடனோ அசுர குலத்திற்கு எந்த பகையும் இல்லை. ஆயினும் தங்கள் புதல்வி அசுர குலத்தோருக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாள். ஒருவேளை ஏதேனும் தவறு நேர்ந்தால் அதற்கு தாங்கள் மட்டுமே முழு பொறுப்பு. ஆகையால் என் அறிவுரையை கேளுங்கள். தாங்கள் தங்கள் மகள் மீது அன்பு வைத்திருந்தால் அவளை தடுத்து நிறுத்துங்கள். ஒருவேளை மகள் மீது அன்பு இல்லாவிட்டால் அரியணை மீது இருக்கும் அல்லவா? தாங்கள் தங்கள் மகளை தடுத்தால் நாங்கள் அசுர சாம்ராஜ்யத்தில் இருந்து ஒரு பாகத்தை தங்களுக்கு தருவோம். அதோடு வாக்களிக்கிறோம், தங்களுக்கு எந்த நிலையிலும் அசுரர்களால் எந்த பாதிப்பும் நேராது. கூறுங்கள், தங்கள் மகளை தங்களால் தடுக்க இயலுமா? மகனுக்கு நல்ல கலாச்சாரத்தை தர தங்களால் இயலவில்லை, எங்களிடம் மன்றாடுகிறீர்கள்? தங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அசுரர்களின் அன்னை திதி பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த அன்னை ஆவார். ஆனால் நேரில் கண்ட பிறகுதான் தெரிகிறது மிகவும் பலவீனமானவர் என்று. ஏனென்றால் யுத்த பூமியில் நின்று மைந்தனிடம் வீரனைப் போல் யுத்தம் செய் என்று கூட கூற முடியவில்லையே. அதற்கான காரணத்தை தாங்களும் நன்று அறிவீர்கள். அவன் ஒரு மாபெரும் பாவியாவான். பாவம் புரிந்தவன் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுவது மகா பாவம். அமைதி! தங்கள் எல்லையை மீற வேண்டாம். அசுர குருவும் அசுர மாதா திதியின் சக்தியை தாங்கள் தாங்க மாட்டீர்கள். தாங்கள் எங்களை கண்டு அஞ்ச வேண்டும். அஞ்ச வேண்டிய அவசியம் தங்களுக்கு தான் உள்ளது. எங்களுக்கு இன்று பெருமைப்பட வேண்டிய நாள். மகாதேவரின் வில்வ இலைகளின் சக்தியை பற்றி நாங்கள் நன்கு புரிந்து கொண்டோம். வில்வ இலைகளின் சக்திகளே இதை செய்கிறது என்றால் அன்னை ஆதிசக்தியின் வரமான எங்கள் புதல்வி என்னவெல்லாம் செய்து காட்டுவாள். இன்று எங்கள் புதல்வி ஜிம்பராசுரனை வதம் செய்வாள், நிச்சயம் செய்வாள். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா.
ஹர ஹர மகாதேவா! கன்னியாகுமரி, இனி நான் எந்த ஆயுதத்தையும் உனக்கு எதிராக பயன்படுத்த போவதில்லை. மாறாக உன்னுடன் மல்யுத்தம் செய்ய போகிறேன். இந்த ஜிம்பராசுரன் உன்னை மல்யுத்தம் புரிய அழைக்கிறான். முன்னேறி வா. எந்த ஆயுதமும் உன்னை எதுவும் செய்யாது என்ற கர்வம் அல்லவா? ஆனால் இன்று இந்த மணலும் உன் உடலுக்கு வேதனையை தரும். இலைகளின் தாக்கம் உன் உடலை காயப்படுத்தும். ஏனென்றால் நீ பாவம் புரிந்தவன், பாவம் புரிந்தவன். உன் பாவங்களுக்கான தண்டனையை வழங்குவதே எனது கடமை. 1000 இளம் பெண்களின் அனுமதியின்றி அவர்களுக்கு விவாகம் செய்தாய். அதற்கு நான் உன்னை வஞ்சம் தீர்ப்பேன். நீயா? நான் தயாராக இருக்கிறேன் கன்னியாகுமரி. மணலை கொண்டு இயன்றால் என்னை தாக்கு. ஹர ஹர மகாதேவா! என்ன நடக்கிறது இங்கே? ஜிம்பராசுரா! நினைவுபடுத்தி பார் ஜிம்பராசுரா, எவ்வாறு நீ அமரனாக வேண்டும் என்ற ஆசையில் எண்ணில் அடங்காத கன்னி பெண்களின் வாழ்க்கையை நீ நாசம் செய்தாய் என்று எண்ணிப்பார். என் மகளை விட்டு விடுங்கள், உங்களை வேண்டி கேட்கிறோம். அன்று அந்த பெண்களால் ஏதும் செய்ய இயலவில்லை. ஆனால் இன்று அவர்களுக்கு பதிலாக நான் வஞ்சம் தீர்ப்பேன். உன்னை சம்ஹாரம் செய்வேன், உன்னை சம்ஹாரம் செய்வேன். அதற்கு ஆயுதமும் ஏந்த மாட்டேன், யுத்தம் புரியவும் மாட்டேன். ஆனாலும் உன்னை நான் சித்திரவதை செய்வேன். அதை கண்டு நீ அல்ல, அண்ட சராசரமும் நடுநடுங்க போகிறது. இனி எந்த அரக்கனும் பெண்களுக்கு எதிராக அநியாயம் புரிவதற்கு முன்பு உனது இந்த முடிவை நினைவு கொள்வார்கள்.
எழுப்பேடியே, நின்று உன் மரணத்தை எதிர்கொள். மகாதேவா, கன்னியாகுமரி எரிந்த வில்வ இலைகளும் மணலும் அதீத சக்திசாலியான ஜிம்ராசுரனை பலவீனமாக்கிக் கொண்டிருக்கிறது. ஆம் தேவி, ஏனெனில் இயற்கையும் ஓர் ஸ்திரீயின் உருவமே. மேலும் ஜிம்பராசுரன் ஸ்திரீயான பலரோடு தவறாக நடந்து கொண்டான். அதைக் கண்டு இந்த இயற்கையே குரோதம் கொண்டுள்ளது. இயற்கை அவனை மன்னிக்காது தேவி. இன்று கன்னியாகுமரியின் வாயிலாக இயற்கையின் மணல், வில்வ இலைகள் அனைத்தும் ஜிம்பராசுரன் மேலுள்ள தன் குரோதத்தை வெளிக்கொணர்ந்து சித்திரவதை செய்கின்றன. இயற்கை அம்சங்கள் யாவும் குரோதத்தை வெளிப்படுத்துகின்றன. வையகத்தோரே நன்றாக பாருங்கள். ஸ்திரீகளுக்கு எதிராக அநியாயம் செய்பவர் எவராயினும் அவர்களுக்கான முடிவு இவ்வாறே இருக்கும். நீ பெண் இனத்திற்கு மட்டுமல்ல, பெண் வடிவ இயற்கைக்கும் குற்றவாளியாவாய். நீ செய்த பாவங்களுக்கு இயற்கையும் உன்னை தண்டிக்கப் போகிறது. வாழ்நாள் முழுவதும் அப்பாவி இளம் பெண்களை நீ சித்திரவதை செய்திருக்கிறாய். உன்னிடம் பலம் இருந்திருந்தால் நீ யுத்தம் புரிந்திருப்பாய். ஆனால் நீயோ தந்திரமாக அவர்களின் வாழ்க்கையின் உத்தேசத்தை பறித்து விட்டாய். இன்று அவர்கள் அனுபவித்த வேதனையை உனக்கு தரப்போகிறேன். ஹர ஹர மகாதேவா. வேண்டாம் கன்னியாகுமரி, வேண்டாம், என்னை விட்டு விடு. வேண்டாம், என்னை விட்டு விடு, என்னை மன்னித்து விடு. கருணை காட்டு கன்னியாகுமரி, கருணை காட்டு. நீ பெண் இனத்தையே அவமதித்திருக்கிறாய். பெண்களின் சக்தியை நீ அவமதித்திருக்கிறாய். இன்று உனக்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்திற்கும் பெண்ணின் சக்தி என்னவென்று காண்பிப்பேன்.
தாத்தா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். ஹர ஹர மகாதேவா. ஜிம்ராசுரா! ஒரு பெண்ணை பலவீனமானவள் என்று கருதினாய் அல்லவா? உனது சக்திக்கு முன்னால் அவளை நீ தலைகுனிய செய்தாய் அல்லவா? இன்று உன்னை போல் ஆடவர்களுக்கு நான் பதிலளிக்கப் போகிறேன். பெண்ணின் சக்தியை இனி எவரும் குறைவாக எண்ணக்கூடாது. பெண்ணின் சக்தியின் மீது எவர் சந்தேகம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு முடிவு நிச்சயம். உன்னை போலவே அவர்களும் மடிவார்கள். எந்த அஸ்திரமும் எந்த சஸ்திரமும் இன்றி இன்று ஒரு பெண் உன்னை காலதேவனிடம் ஒப்படைப்பாள். ஹர ஹர மகாதேவா! வேண்டாம் கன்னியாகுமரி, வேண்டாம். ஜிம்ராசுரனை விட்டுவிடு. என்னை மன்னித்து விடுங்கள் கன்னியாகுமரி. என்னை மன்னித்து விடுங்கள். ஜிம்பராசுரா, மகனே ஜிம்பராசுரா, கண் திறந்து பார் மகனே. உன் அன்னை உன்னை அழைக்கிறேன், கண் திறந்து பார். நீங்கள் கவலைப்படாதீர்கள் தாயே. எழு மகனே. தேவி கன்னியாகுமாரி போற்றி, 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 தேவி கன்னியாகுமாரி போற்றி. ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! எனது உத்தேசம் நிறைவடைந்தது.
எனது விருப்பத்தை பற்றி பேசுவோமா? பதில் தாருங்கள். என்னை தாங்கள் விவாகம் செய்து கொள்வீர்களா, மாட்டீர்களா? வாருங்கள், என் முன்னே வந்து என் வினாவிற்கு விடையளியுங்கள். சம்மதம் என்றாலும் இல்லை என்றாலும் அதை தங்கள் நாவில் இருந்து கேட்க விரும்புகிறேன். எனக்கு சம்மதமே. இங்கல்ல மகாதேவா, அங்கு சென்று கூறுங்கள். தங்களை மணக்க விரும்பும் கன்னியாகுமரி ஆதிசக்தியின் ரூபம் என்று அவளுக்கு தெரியட்டும். அது தெரிந்ததும் அவளது மனம் சமாதானமடையும். செல்லுங்கள் மகாதேவா. நிச்சயம் தேவி, வாருங்கள். நான் சென்று வருகிறேன். குருதேவா, தாங்கள் எங்கு செல்கிறீர்கள்? ஜிம்ராசுரனின் இறுதி சடங்கை செய்ய வேண்டாமா? மகாதேவருக்கு விவாகம் நடக்கப் போகிறது. அதை காணாமல் இருக்க இயலாது. மகாதேவருக்கு விவாகமா? வணங்குகிறேன் மகாதேவா, வணங்குகிறேன் தாயே. மன்னியுங்கள் மகாதேவா, ஆனால் இன்று தாங்கள் தேவி கன்னியாகுமரியை காண செல்வது உகந்ததாக இருக்காது. விளங்கிடவில்லை பிரபு, பிரயாகத்தின் கும்ப நீராட்டை விடுத்து நான் தங்களை காண வந்துள்ளேன். அதற்கு ஒரு காரணம் உள்ளது. தாங்களே கூறுங்கள் மகாதேவா. சிவசக்தியின் விவாகத்திற்கு சாட்சியாவதை விட மகத்துவமானது வேறென்ன உள்ளது? பிரபு, தங்களிடம் ஒரு சிறு வேண்டுகோள். இன்று வேண்டாம், நாளைய சூரிய உதயம் சுபமுகூர்த்த தினமாகும். ஆகையால் பிரபு, தேவி கன்னியாகுமரி நாளை உதயம் வரை அவர்கள் சிவத்துவத்தை நன்றாக அனுபவிக்கட்டும். அதோடு மேலும் தவம் புரியட்டும். நாளை நானும் தங்களுடன் முழு ஏற்பாடுகளுடன் அவர்களிடம் செல்லலாம். பிறகு நானே தங்களுக்கு விவாகம் செய்து வைப்பேன். அதுவும் சரிதான். ஆனால் கன்னியாகுமரியின் நிபந்தனைப்படி அவள் கோரிய நேரத்திற்குள் விவாகம் நடந்தேற வேண்டும். நிச்சயமாக தாயே. மகாதேவா, 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 மகாதேவா. நாளை உதயம் என்ன நேருமோ தெரியவில்லை. சிவனுக்கும் சக்திக்கும் விவாகம் நிகழும். அதற்கு பிறகு நாம் பிரயாகம் செல்வோம். மேலும் தேவர்களுடனும் இணைந்து நாமும் புனித நீராடுவோம். பெற்றிடுங்கள். மகாதேவா, நலமாக நடக்கும் அல்லவா? மகாதேவா, மகாதேவா,
தாங்கள் இங்கா? நாங்கள் தன்யனானோம் பிரபு. எங்கள் இருவரையும் தங்கள் மகளின் பக்திதான் அழைத்து வந்திருக்கிறது. மகாதேவர் தங்களது புதல்வி கன்னியாகுமரியை விவாகம் செய்ய வந்திருக்கிறார். மன்னியுங்கள் தாயே, எங்கள் மகளின் காதலை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆனால் சிவசக்திக்கு இடையே மூன்றாவது ஒரு நபர், அதற்கு வாய்ப்பில்லையே. அதை எங்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. எங்கள் மகளுக்கு எடுத்துரைக்க நாங்கள் முயற்சி செய்தோம். ஆயினும் எங்கள் புதல்வி ஒப்புக்கொள்ளவில்லை தாயே. அவளது பிடிவாதத்திற்கு பின்னால் ஒரு காரணம் உள்ளது. காரணமா? என்ன காரணம் தாயே? கன்னியாகுமரி, கண் திற. இங்கு பார், சிவன் உன்னை திருமணம் செய்ய வந்திருக்கிறார். நிஜமாக? பிரபு? ஆம் கன்னியாகுமரி, சிவனின் சக்தியான நான் உனக்கும் மகாதேவருக்கும் விவாகம் நடத்த சம்மதிக்கிறேன். என்னை மன்னியுங்கள் தேவி பார்வதி. ஆயினும் நான் என்னதான் செய்வது? நான் மகாதேவரின் சிலையை கண்ட மறுகணம் எனது மனதில் காதல் உதித்தது. நான் ஜனனித்தது இவரை மணக்கதான் என்று தோன்றியது. அதில் தவறேதும் இல்லையே. ஆம் தேவி. தாங்கள் வேறெவரும் அல்ல, எனது ரூபம்தான், எனது ரூபம்தான். தாங்கள் தேவி பார்வதியின் வடிவமாவீர்கள். தோற்றம் வேறாக இருக்கலாம், ஆனால் மனம் ஒன்றுதான். எங்கள் புதல்வி தங்கள் அவதாரமா? ஆம். கன்னியாகுமரியின் ஜனனம் ஜிம்பராசுரனை சம்ஹாரம் செய்வதற்காக நேர்ந்தது. இப்பொழுது அந்த உத்தேசம் முழுமையடைந்தது. தங்களது அன்னை தந்தை அனுமதி தந்தால் நாம் இருவரும் ஒன்றாக இணைந்து விடலாம். வாருங்கள், என்னுள் ஐக்கியமாகி விடுங்கள். பிறகு மகாதேவர் நம்மை திருமணம் செய்வார். அதோடு தங்களது மன விருப்பமும் நிறைவேறிவிடும். நிச்சயமாக தாயே. வாருங்கள் கன்னியாகுமரி, என்னுடன் ஐக்கியமாகி விடுங்கள். என்னை மன்னியுங்கள் மகாதேவா. இவ்வாறு செய்யும்படி சுக்கராச்சாரியார் தான் என்னிடம் கூறினார்.
தேவரிஷி நாரதரே, முன்னே வாருங்கள். நாராயண நாராயண. வணங்குகிறேன் தேவரிஷி. அசுரகுரு சுக்கராச்சாரியரே, தாங்களோ பிரயாகம் வந்து எங்களுடன் நீராடவில்லை. அவ்வாறு இருக்கையில் எதற்காக என்னை அழைத்தீர்கள்? என்ன காரணம் என்று கூறுங்கள். தங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். ஒருமுறை தாங்கள் கந்தர்வர்கள் மத்தியில் மாட்டிக்கொண்டீர்கள். அன்று நான் தான் தங்களை காப்பாற்றினேன். அப்பொழுது தாங்கள் எனக்கு வாக்களித்தீர்கள். எந்த கேள்வியும் கேட்காமல் நான் கூறும் வேலையை செய்து முடிப்பேன் என்று. நினைவிருக்கிறதா? ஆம் அசுரகுரு, நினைவிருக்கிறது. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? சிவனுக்கும் கன்னியாகுமரிக்குமான விவாகத்தை தடுக்க வேண்டும். அதற்கு வாய்ப்பில்லை அசுரகுரு. என்னால் அவ்வாறு செய்ய இயலாது. சிவசக்தியின் விவாகத்தை தடுப்பது மகா பாவம் அல்லவா? ஏன் இவ்வாறெல்லாம் செய்ய சொல்கிறீர்கள்? இதில் தங்களுக்கு என்ன லாபம்? நாரதரே, என்னிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் கூறுவதை செய்வேன் என்றீர்கள். ஆகையால் நான் கூறுவதை எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் செய்து முடிக்க வேண்டும். கொடுத்த வாக்கிலிருந்து இப்பொழுது பின்வாங்காதீர்கள். நான் கூறுவதை தாங்கள் நிச்சயம் செய்ய வேண்டும். புரிகிறதா தேவரிஷி நாரதரே? மகாதேவா, மகாதேவா, அசுரர்களால் சிவசக்தியை வெல்ல இயலவில்லை. ஆனால் சிவசக்தியின் ரூபத்தை கொண்டு கன்னியாகுமரியை தோற்கடித்து விட்டோம். கன்னியாகுமரியை தோற்கடித்து விட்டோம். சிவனிடமிருந்து கன்னியாகுமரியின் சக்தியை நாங்கள் முற்றிலுமாக பிரித்து விட்டால் பிறகு சிவசக்தியின் பலம் பாதியாக குறைந்துவிடும் என்பதுதானே அர்த்தம். அதோடு அசுரர்களுக்கும் அவர்களது எதிர்காலத்திற்கும் இதுவே நல்லது. இல்லை, அவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை. சிவசக்தி பலவீனமாக மாட்டார்கள். தங்கள் மாயைதான் பலவீனமாகும். உண்மையான கன்னியாகுமரிக்கும் மகாதேவருக்கும் விவாகம் நிச்சயம் நடந்தேறும். நடக்காது. ஏனெனில் உண்மையான கன்னியாகுமரி தனது அன்னை தந்தையிடம் 8 நாழிகை கெடு பெற்றிருக்கிறாள். இந்த 8 நாழிகைக்குள் மகாதேவர் சென்றடையாவிட்டால் காலம் முழுவதும் அங்கேயே அமர்ந்து தவம் புரிவாள். அதோடு தேவி பார்வதி அந்த 8 நாழிகை முடிவடையும் தருணத்தில் உள்ளது. இனி தங்களாலும் ஏதும் செய்ய இயலாது, மகாதேவராலும் ஏதும் செய்ய இயலாது. மகாதேவா, மகாதேவா. இன்று மகாதேவர் இவ்விடம் வராவிட்டால் பிறகு இந்த கன்னியாகுமரி சிவன் மீது ஆணையாக கூறுகிறேன், என் வாழ்நாள் முழுவதும் இங்கு சிவனை எண்ணி தவம் புரிவேன். அதன் பிறகு மகாதேவர் என் நிலையிலும் என் தவத்தை கலைக்க கூடாது. இது நான் என் காதல் மீது ஆணையாக கூறுகிறேன். தேவி கன்னியாகுமரி, தேவி கன்னியாகுமரி. என் நிலையிலும் என் தவத்தை அவர் பங்கம் செய்யக்கூடாது.
மகாதேவா, கன்னியாகுமரியின் ரூபத்தில் சக்தி தங்களை விட்டு பிரியப் போகிறார்கள். இனி தாங்கள் என்னதான் முயற்சித்தாலும் கன்னியாகுமரியிடம் தங்களால் செல்ல இயலாது மகாதேவா. சக்தியின் ஒரு ரூபம் சிவனிடமிருந்து நிச்சயம் பிரிவாள். அதை எவராலும் தடுத்து நிறுத்த இயலாது. மகாதேவருக்கு என் காதல் மீது ஆணை, இப்பிரபஞ்சமே அழியும் வரை என் தவத்தை அவர் கலைக்க கூடாது. மகளே, நீ என்ன கோருகிறாய்? தாங்கள் இருவரும் என்னை மன்னிக்க வேண்டும். எனது இந்த வாழ்க்கையானது தங்களுக்கு எவ்விதத்திலும் பயனல்ல. தாங்கள் பிள்ளை பேரை பெற்றீர்கள். ஆனால் என்னுடன் இருக்கும் சுகத்தை தாங்கள் அடையவில்லை. தாயே, இனி ஒரு ஜென்மத்தில் பிறந்து தங்களை மகிழ்விப்பேன் என்றும் வாக்களிக்க மாட்டேன். ஏனென்றால் இந்த பிரபஞ்சமே அழியும் வரை நான் இங்கிருந்து தவம் புரிவேன். மகாதேவா, தேவி பார்வதி, தவறு செய்து விட்டேன். நான் மாபெரும் தவறு செய்து விட்டேன். நான் செய்ததற்கு மன்னிப்பே இல்லை. என் தவறுக்கான பலனை தேவி ஆதிசக்தியின் அம்சம் அனுபவிப்பார்கள். நான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு என்பதே கிடையாது பிரபு. இந்த கொடிய பாவத்தை செய்த எனக்கு தாங்கள் தண்டனை வழங்குங்கள் பிரபு. என்னை தண்டியுங்கள் பிரபு. நில் மகளே, நீ செல்லாதே. உன்னை பிரிந்து நாங்கள் இருவரும் எவ்வாறு வாழ்வது? நேரம் குறைவாக உள்ளது. வாருங்கள், இந்த இறுதி தருணத்தில் தங்களை கட்டி தழுவ விரும்புகிறேன். வேண்டாம், தாங்கள் இணைப்பது தவறு. இந்த தவறை செய்யாதே கன்னியாகுமரி. மரக்கிளையில் அமர்ந்திருக்கும் பட்சியை கண்டிருப்பீர்கள். ஒன்று பறந்தால் மற்றொரு பட்சியும் உடன் இணைந்து பறக்கும். ஒன்று இரை தேடினால் மற்றொன்றும் அதனுடன் சென்று இரை தேடத் துவங்குகிறது. அப்பட்சிகளைப் போன்றே நம் மனக்கிளைகளில் அமர்ந்திருப்பது அன்பும் நம்பிக்கையுமே. இரண்டில் ஒன்று பிரிந்ததென்றால் மற்றொன்று நிலை கொண்டிருக்காது. ஒருவேளை அதில் ஒன்று தங்கள் மனதை வசிப்பிடமாக கொண்டால் மற்றொன்றும் தங்கள் மனதிலேயே வசிக்கத் துவங்கும். ஏனென்றால் எந்த உறவு நம்பிக்கை மற்றும் அன்பெனும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளதோ அங்கு தன்னலமற்ற அன்பென்பது நிறைந்தே இருக்கும். அதோடு எந்த உறவு அன்பால் பிணைக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வன்பு நம்பிக்கை கொண்டிராதிருப்பது சாத்தியமில்லை.
நல்லுறவு எதுவாயினும் அவ்வுறவு பற்றி சிந்தியுங்கள், பிறகே தீர்மானம் கொள்ளுங்கள். ஒருவரின் மேல் நம்பிக்கை மேலும் அன்பு கொண்டிருக்கலாமா என்று. இச்சிந்தனையால் நல்லுறவு கொண்ட வாழ்வு மலரும் பூந்தோட்டமாக மாறும்.